நிறைய மருந்து இருக்கு மண்ணீரலுக்கு. ஒன் ஆஃப் த மெடிசன் தான் நான் இப்ப சொல்றேன். இப்ப இவருக்கு மண்ணீரலும் வீங்கி இருக்கு, கல்லீரலும் வீங்கி இருக்கு. கல்லீரல் வந்துட்டு இப்போ நார்மலா இவருக்கு வந்துட்டு லிவர் வந்து சிரோசிஸ் எதனால இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணனால இவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா இவருடைய இப்ப லிவர் ஃபெயிலியர் ஆச்சு. என்ன பண்ணுவாங்க டாக்டர்கிட்ட போன உடனே எண்டோஸ்கோப் போட்டு பார்க்கணும்பாங்க. பார்த்துட்டு நீங்க பேண்ட் போடணும்பாங்க. என்னன்னா எண்டோஸ்கோப் போட்டு பார்க்கும்போது இந்த கல்லீரலுடைய போர்ட்டல் வெயின் சைஸ் வந்து இப்ப நார்மலா 5 மில்லிமீட்டர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு 10 மில்லிமீட்டருக்கு மேல வந்து பிளட் வாமிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பண்ணுவாங்கன்னா எண்டோஸ்கோப் போட்டு அதை கட்டி வச்சிருவாங்க, அந்த ரத்த குழாய் பேண்ட் போட்டுருவாங்க. ஆனா அது 10 சென்டிமீட்டருக்கு பேண்ட் போடுறீங்க, திருப்பி அது 13 சென்டிமீட்டர் ஆகும், இன்னொரு தடவை பேண்ட் பெரிய திருப்பி கட்டிக்கிட்டே வரணும், இல்ல அது பிச்சுக்கிட்டு ரத்த வாந்தி வந்துடும். அப்ப போர்ட்டல் வெயின் சைஸ் வந்து 10 மில்லிமீட்டரோ 16 மில்லிமீட்டரோ 20 மில்லிமீட்டரோ இருக்கு பேஷண்ட்ஸ்க்கு. நாங்க ஹோமியோல வந்துட்டு அதுக்கு மருந்து கொடுப்போம். ஹோமியோல நான் கொடுக்குற மெடிசன் வந்து எல்லா மெடிசன் நான் சொல்லக்கூடாது, சொன்னேன்னா எல்லாமே அவங்க வாங்கி சாப்பிடுவீங்க. அதனால செல்ஃப் மெடிகேட் பண்ணனால சொல்ல மாட்டேன். அந்த பிளட் வெசல் வந்து நேச்சர்ல 5 மில்லிமீட்டர் வரைக்கும் வர்றதுக்கு நான் பண்ணுவேன். இப்ப நீங்க வந்து என்னன்னா இந்த போர்ட்டல் வெயின் கூடிடுச்சு. இது நீங்க எண்டோஸ்கோப் போட்டோ ஸ்கேன் போடாமையும் நீங்க வந்து ப்ரோத்ரோமின் டைம் ஐஎன்ஆர் வேல்யூ வச்சு டாக்டர் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் 14 இருக்கணும்னா உங்களுக்கு ஐஎன்ஆர் வேல்யூ ரொம்ப கூடிருச்சு, இப்போ ப்ரோத்ரோமின் டைம் வந்து கூடிருச்சு, 14 கீழே இல்ல, ஐஎன்ஆர் வேல்யூ வந்து இப்போ 2க்கு மேல போயிருச்சு அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. பிளேட்லெட் கம்மி ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மல்டி சிஸ்டம் ஃபெயிலியர் போகும். கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிரும், ஸ்பிளீனும் அஃபெக்ட் ஆயிரும், ஹார்ட் ஃபெயிலியர் போகும். ஆனா கிட்னி ஃபெயிலியர் இருக்குன்னா வயிறு மட்டும் இப்படி பெருசாகாது. கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து அனசர்க்கா உடம்பு ஃபுல்லா வீங்கிரும், கால் உடம்பெல்லாம் வீங்கிருக்கும். கிட்னி ஃபெயிலியர்ல அந்த இது வந்துட்டு ஃபில்டர் ஒழுங்கா வேலை பார்க்காம நீரை ஃபுல்லா வெளியே அமுக்காம வீங்குது. கிட்னி ஃபெயிலியர்ல புரோட்டீன் கம்மியா ஹைப்போ புரோட்டீனிமியானால இந்த அசைட்டிஸ் வருது.